பலாப்பழத்தில் எதுவுமே வீணாகாது. அதில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பலாச்சொலையை சொலையாக சாப்பிட்டுட்டே இருக்கலாம். சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற பலா கொட்டையையும் நம்ம சாப்பிடலாம். பலாக்கொட்டையில் நிறைய வைட்டமின், இரும்பு சத்து, தாது சத்து எல்லாமே இருக்குது. பலாக்கொட்டையை பொரித்து அவிச்சு வறுத்து எப்படினாலும் சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிட வேண்டாம். சருமத்துக்கு இதயத்துக்கு ரொம்ப நல்லது. சிறுநீரக பிரச்சனை இருந்தால் மட்டும் பார்த்து சாப்பிடுங்க. கொஞ்சமாக சமையல் எண்ணெய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே சேர்த்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்புறம் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் பாதி வதங்கினதும் தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் அடிச்சு வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையை தோல் உரிச்சு அதில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அவிய வச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போனதும் பலாக்கொட்டையை சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. வேணா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு சொல்லுங்க.